சாங்கிய யோகம் 4 அத்துவிதியோத்யாய தேய பகவத்கீதை அவேக்தாதினி பூதானி வேக்க மத்தியானி பார்த அவேக்க நிதனான் ஏவ தக்க கா பரிதேவனா ஓ அர்ஜுனா. எல்லா உயிர்களும் பிறப்பதற்கு முன்பு காணப்படாமல் இருக்கும், பிறந்த பிறகு உடலுடன் காணப்படும், மறைந்த பிறகு மீண்டும் காணப்படாமல் இருக்கும். இதற்காக துக்கம் கொள்ளலாமா? ஆரம்பத்திலும் முடிவிலும் தெரியாததாய் இடையில் மட்டும் தோன்றும் இந்த உடல்களை பற்றி துக்கப்பட தேவையில்லை. ஆச்சரியவத் வேதிக்கிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சானிய ஆச்சரியவச்சேனம் அந்நியத்ருணோதி ருத்வாப்பியேனம் வேத நசைவக்கித். இந்த ஆத்மாவை ஒருவர் ஆச்சரியமான ஒன்றாக காண்கிறார், இன்னொருவர் அதை பற்றி பேசுகிறார், வேறொருவர் அதை பற்றி கேட்கிறார். ஆனால் அதை உண்மையில் அறிந்து கொள்வோர் மிக அரிது. அதாவது ஆத்மாவை நேரடியாக அனுபவிக்கக்கூடியோர் மிகச்சிலரே. தேகி நித்தியமவத்யோயம் தேகி சர்வசே பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் ஓசிதுமர்ஹசி. ஓ அர்ஜுனா, அனைத்து உடல்களிலும் இருக்கும் இந்த ஆத்மா எப்போதும் அழியாதது. எனவே எந்த உயிர்களையும் பற்றி துக்கப்பட தேவையில்லை. ஸ்வதர்மமபி சாவேக்ஷிய ந விகம்பிதுமர்ஹசி தர்மியாத் யுத்தாச்சிரயோன்யத் க்ஷத்ரியசே ந விக்யதே. உன் க்ஷத்ரிய தர்மத்தை கருதியேனும் நீ யுத்தத்திலிருந்து பின்னடையக்கூடாது. ஏனென்றால் ஒரு க்ஷத்ரியனுக்கு தர்ம யுத்தத்தை விடச் சிறந்தது எதுவும் இல்லை. யத்துச்சியா சோபவன்னம் ஸ்வர்கத்வாரம்பாவிரதம் சுகினர் க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்த மீட்டம். ஓ அர்ஜுனா, எந்த க்ஷத்ரியனுக்கு இந்த யுத்தம் முயற்சி செய்யாமலே கிடைக்கிறதோ அது அவருக்கு சொர்க்கத்தின் கதவை திறந்து வைப்பதற்கு சமம். இப்படிப்பட்ட யுத்தம் கிடைத்த க்ஷத்ரியர்கள் நிச்சயமாக பாக்கியசாலிகள். அத்சேத்துவமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கர்ஷ்யசி தத் ஸ்வதர்மம் கீர்திம்ச இத்வா பாபமவாப்யசி. நீ தர்மபூர்வமாக நடைபெறும் இந்த யுத்தத்தில் போராடாமல் இருந்தால் உன் க்ஷத்ரிய தர்மத்தையும் புகழையும் இழந்து பாவத்தை சம்பாதிப்பாய். அகிர்த்திம் சாபி பூதானி கதைஷ்யந்தி தேவேயாம் சம்பாவிதசே சாகிர்த்தி மரணாதரிச்சதே. மேலும் உலகத்தார் உன் நிந்தையை நீண்ட காலம் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு கீர்த்தியுள்ள மனிதனுக்கு அவமானம் என்பது மரணத்தை விட மோசமானது. பயாத்ரணாது பரதம் மம்சேந்தே த்வாம் மகாரதா ஏஷாம் சத்வம் பகமதோ பூத்வா யாசிசி லாக்ரம். இதுவரை பெரிய வீரராக மதிக்கப்பட்ட உன்னை இனி மகா வீரர்கள் பீதியால் போரில் இருந்து விலகியவனாக எண்ணுவார்கள். அவாச்சியவாதாம்ச பகுன் வதுஷ்யந்தி தவாஹிதா நிந்தந்தசவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நிற்கும். மேலும் உன் எதிரிகள் உன் திறமையை இழிவுபடுத்தி நீ சக்தியற்றவன் என பலவிதமாக நிந்திப்பார்கள். இதைவிட வலிய துக்கம் இன்னொன்று இருக்குமா?